தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கலந்து கொள்ளவுள்ளார். அதற்கமைய அவர் நேற்றிரவு நாட்டை விட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஈரான் நாட்டுக்கான விஜயத்தில் கலந்து கொள்வார் என வெளிநாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தொடர்பில் இந்நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் ஏனைய மக்கள் இந்நாட்டில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இரங்கல் தெரிவித்திருந்தனர். அதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் நேற்று ஆரம்பமாகியது. மேலும் ஈரானில் 5 நாட்களுக்கு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளதோடு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க நேற்று சென்றிருந்தார். இதன்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் குறிப்பீட்டில் தனது இரங்கலையும் பதிவு செய்திருந்தார். எதிர்காலத்தில் நாட்டின் தேவைக்கேற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் வாகன இறக்குமதியை மூடி வைக்க அரசாங்கம் தயாராக இல்லை என தெரிவித்திருந்தார். இந்த நாட்டில் கையிருப்பு தொகை 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மோசமான காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று வழங்கப்பட்டிருந்த விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வடமேல் மாகாண ஆளுநர் நசீம் அகமட் தெரிவித்துள்ளார். காலநிலை பாதிப்பின் காரணமாக மாணவர்கள் எதிர்கொள்ள நேரும் அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் நேற்று மீண்டும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காலநிலை ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு மாற்றமடைந்துள்ளதால் கல்வி அமைச்சின் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகளுக்கான விசேட விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு சுகாதார அமைச்சும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் அண்மையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராமுக்வெல கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சுகாதார அமைச்சும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் மாளிகாகந்த நீதவான் நீதிபதி லோச்சனி அபே விக்ரமவிடம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்தோடு அதிபர் தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அதிபர் தேர்தலில் ரணில் போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ ஒரு தலைவராக அல்ல என்றும் சாத்தியமான தேசிய வேட்பாளராகவே போட்டியிடுவதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என பொய் பிரசாரம் செய்து கட்சியினரை காப்பாற்றும் பேரில் சஜித் பிரேமதாச ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவமானது எல்ல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தெமோதர நெதர்வில் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். இரு குழுக்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த வாக்குவாதம் நேற்றிரவு மோதலாக மாறியது என்று காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதவான் பரிசோதனையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பொதுளை போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்படவுள்ளது.
நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான தொடருந்து பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நேற்று கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான தொடருந்து மார்க்கத்தில் பயணிக்கும் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பில் இருந்து புத்தளம் வரையான தொடருந்து சேவையில் நாளொன்றுக்கு 4 தொடருந்துகள் இயக்கப்படுவதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 50 மருந்து பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கவுள்ளதாக தேசிய ஆவணங்கள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அடுத்த வாரம் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார். ரத்தினபுரி கொல்லக்கல்ல பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் 3 காயமடைந்துள்ளனர். அத்துடன் பலாங்கொடை கெரட்மிட்டிகல பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக மேலும் ஒரு வீடு மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவத்தை பார்வையிட சென்றவர் மீது கித்துள் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் குறித்த நபரும் காயமடைந்துள்ளார். அதேபோல பலாங்கொடை வட்டவள பிரதேசத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவரும் காயமடைந்துள்ளார். காயமடைந்த 3வரும் பலாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. களுத்துறை கட்டுக்குருந்தவில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரது 7 வயது மகள் காயமடைந்துள்ளார். அசுர்முனி தஸ்மின் மதுவத்த சில்வா என்ற 38 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கட்டுக்குந்த புகையிரத நிலைய வீதியில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து தனது 3 பிள்ளைகளுடன் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். T56 ரக துப்பாக்கியால் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கொலை உட்பட பல குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இதுவரை யாழ்ப்பாணத்தில் 5 குடும்பங்களை சேர்ந்த 15 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் 80.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது எனவும் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் பலத்த மழை, காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கல்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கொழும்பில் இருந்து காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். அத்தோடு மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை குறித்த கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் என கடல் மற்றும் மீனவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கல்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள ஆரியம்பதியில் 2 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரியம்பதி பிரதேசத்தில் வீடு ஒன்றில் வளர்த்து வரும் 2 மாடுகளை திருடிய சம்பவத்தில் தலைமறைவாகிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை காத்தான்குடியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த 11ஆம் தேதி வீட்டை உடைத்து அங்கிருந்த வெளிநாட்டு பணமான 7500 ரியால், கையடக்க தொலைபேசி மற்றும் இலங்கை பணம் உட்பட 8,94,400 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்ததுடன் திருடப்பட்ட பணம், பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியதில் வீதிக்கருகில் பொருத்தப்பட்டிருந்த இலத்திரனியல் விளம்பர பலகை சரிந்து விழுந்துள்ளது. எனினும் சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக எவரும் பாதிக்கப்படவில்லை. அருகில் இருந்த சில கடைகளின் மேற்கூரைகள் மாத்திரம் சேதமடைந்துள்ளன. அதேவேளை பலத்த காற்றினால் நாடளாவிய ரீதியில் மின்சார தடையும் ஏற்பட்டது.
நாட்டில் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை படிப்படியாக இலங்கையை ஊடுருப்பதனால் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.